கொழும்பு விகாரமாதேவி பூங்காவிற்கு அருகில் நபரொருவர் தனக்குத்தானே தீ வைத்துள்ளார். பனிப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் ஜெயசூரிய ஆராய்ச்சிகே ஜினதாச பெரேரா என்ற 72 வயதுடைய நபரே இவ்வாறு தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இன்று காலை 5:30 அளவில் குறித்த நபர் தீ மூட்டிக் கொண்டுள்ளார். குறித்த நபர் தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்ட போது அருகில் இருந்தவர்களால் தீ அணைக்கப்பட்டதன் பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த நபர் தீ மூட்டிக் கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிழக்கு மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் கருத்து தெரிவித்தார். அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஜனாதிபதியின் வெற்றிக்காக வேண்டி நாங்கள் இப்போதும் எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதை பொறுக்காத ஒரு சிலர் அவர்கள் கூறுகின்றார்கள், சில தவறான வதந்திகளை கூறித்திருக்கின்றார்கள். நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்ல இருக்கின்றோம், நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு இப்போது போவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றெல்லாம் சில பொய்யான வதந்திகளை கூறி அவர்கள் கூறித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலமாகத்தான் இந்த நாட்டின் அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போல அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அதன் மூலமாக இந்த மக்களுக்கு அவர் உதவி புரிந்து வருகின்றார்.